இன்றைய நாளுக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மெல்லாம் ரொம்ப 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 ஆர்வமாக எதிர்பார்த்த அந்த நிகழ்வு. ஆக்சுவலாக 2 பேரும் பேசியிருக்காங்க. இது எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு தான். அதாவது என்னன்னா, நீ பேசுனது தப்பு, அதை ரியலைஸ் பண்ணி உணர்ந்து சாரி கேட்டினா அந்த சாரிக்கு ஒரு வேல்யூ. வெளியில் தப்பாக போயிருக்கோம், நான் அதனால் ஹேட் ஆகிருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு சாரி கேட்டினா அது சாரியில் வேல்யூ இல்லை நிக்சன் அப்படின்னு அடித்தாங்க பாருங்க ஒரு சிக்ஸரு. வினுஷா ஆடி போய் உட்காண்டாப்புல தம்பி. ஐயோ நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேனடா, உள்ள போனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அதாவது தப்பு செஞ்சால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நிக்சன் அந்த வினுஷாவை ஹேட் பண்ணதே இவ்வளோ நாள் போயிட்டுருக்கு. மிகப்பெரிய தப்பு தான். இதை விட ஒரு பெரிய தப்பு நடந்திருக்க. இவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் இவங்க எல்லாத்தையும் தொடச்சி விட்டு போகிறவங்க தான். ஏன்னா நிக்சனே சொல்கிறாரு, நீங்கள் திரும்பி இதை ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி ரிஜிஸ்டர் அவங்க பண்ணுறாங்க. மன வலி தம்பி. அதுவும் நீ அக்கான்னு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வர்ணனை பண்ண பார்த்தியா, அவங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்கு. அதுதான் 70 கேமரா முன்னாடி உட்காந்து இதை நான் பண்ணணும் அப்படின்னு தான், கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க உன்னை கூப்பிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பொறுமையாக நிக்சன் பதில் சொல்லித்தான் ஆகணும். எனிவே, அதாவது என்னென்னா, வினுஷாவுடைய பாயிண்டில் நீ சாரி கேட்டேன்னு ஒன்று சொன்னல, அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. அதுக்கடுத்தது இவங்களாம் சொன்னாங்கங்கிறதுக்காக போய் கேட்டது அது தப்பு. நீ அனன்யா கூட கேட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் நீ சாரி கேட்ட, ஓகே, ஆனால் நீ ரியலைஸ் பண்ணி கேளு சாரி, அப்போ தான் அந்த சாரிக்கு வேல்யூ. செம பாயிண்ட்டுப்பா.